மகளிர் தின விழாவில் மகளிருக்கென பிரத்யேக பிங்க் ஆட்டோ அறிமுகம் செய்வதில் தமிழக அரசு பெருமை கொள்கிறது. தமிழக வெற்றிக் கழகத்தின் இறுதிக்கட்ட மாவட்ட செயலாளர்கள் பட்டியல் இன்று வெளியாக உள்ளது. இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்போம். மணிகண்டன், எத்தனை மணிக்கு இது ஆரம்பமாகிறது? விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். தமிழக வெற்றிக் கழகத்துடைய உட்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காக மாவட்ட செயலாளர்கள் நியமனம் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பாக நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட 5 கட்டமாக இதுவரை தலைவர் நேரடியாக ஒரு நாளைக்கு 19 மாவட்டங்கள் வரையில மாவட்ட பொறுப்பாளர்கள் செயலாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றனர். இதுவரையில 95 மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில கட்சி ரீதியாக 120 மாவட்ட செயலாளர்கள் என்பது நியமனம் செய்யப்பட இருக்கக்கூடிய நிலையில இறுதி கட்டமாக 25 மாவட்ட செயலாளர்கள் இன்றைக்கு நியமிக்கப்பட வாய்ப்பிருப்பதாக தெரிகிறது. மொத்தமாக சென்னையுடைய புறநகர் பகுதி மட்டுமல்லாமல் தருமபுரி கிழக்கு தொகுதி உள்ளிட்ட பிற பகுதிகள், அதாவது இறுதிக்கட்டமாக இதுவரை பிரச்சனை இல்லாமல் இருந்த மாவட்டங்களுக்கு மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்பட்டு சில தொகுதிகளில் இழுபறி இருந்த இடங்கள் எல்லாம் பேசி சுமூகமாக தீர்வு வைக்கப்பட்டு தற்போது இறுதிக்கட்ட மாவட்ட செயலாளர் பட்டியல் என்பது வெளியிடப்பட இருக்கிறது. இன்றைய தினம் கிட்டத்தட்ட 25க்கும் மேற்பட்ட அந்த மாவட்ட செயலாளர்கள் என்பவர்கள் நியமிக்கப்பட இருக்கின்றனர். இதற்கு அடுத்தபடியாக உள்ளூர், அதாவது நகர கழக ஒன்றிய பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட இருக்கின்றனர். அதனைத் தொடர்ந்து கட்சியுடைய பொதுக்குழுவை நடத்தவும் கட்சியுடைய தலைமை முடிவு செய்திருக்கிறது. ஏற்கனவே கட்சியுடைய 2ஆம் ஆண்டு நிகழ்வோடு ஒட்டி பொதுக்குழுவை நடத்த திட்டமிட்டிருந்த நிலையில உட்கட்டமைப்பு வசதிகளுக்காக மாவட்ட செயலாளர் நியமிப்பதில் சிக்கல் இருந்த நிலையில அது முழுமையாக முடித்து இன்னும் ஒரு மாதத்திற்குள்ளாக பொதுக்குழுவை நடத்தவும் கட்சி தலைமை தயாராகி வருகிறது. அதன் ஒரு தொடர்ச்சியாகத்தான் தற்போது இந்த மாவட்ட செயலாளர்கள் நியமனம் இறுதி உருவம் பெற்றிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து மாவட்ட செயலாளர்களுடைய ஒப்புதலுக்கு அடுத்த மாவட்டத்திற்கு கீழே இருக்கக்கூடிய நகர ஒன்றிய பொறுப்புகள் விரைவில் வெளியிடப்படும். அது மட்டுமல்லாமல் சார்பு அணிகளுடைய மாவட்ட ரீதியிலான பொறுப்புகளும் வழங்கப்படும் என தாவேகா வட்டாரங்கள் தெரிவிக்கிறது. இந்த நிலையில மாவட்ட செயலாளர்களுடைய இறுதி நிலை, அதாவது 120 மாவட்ட செயலாளர்கள் கொண்ட தமிழக வெற்றிக் கழகத்துடைய இறுதி மாவட்ட செயலாளர் பட்டியலை இன்று தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் வெளியிட இருக்கிறார். முதல்ல நேர்காணல் நடத்தி ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட பொறுப்பாளர்களையும் நியமிக்க இருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைமை அலுவலகம் அமைந்திருக்கக்கூடிய பனையூருக்கு வரக்கூடிய கட்சியுடைய தலைவர், கட்சியுடைய பொதுச் செயலாளர் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளுடன் சேர்ந்து இந்த மாவட்ட பொறுப்பாளர்களுடன் நேர்காணல் நடத்தி இந்த நியமனத்தை செய்யவிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். உலக மகளிர் தின விழாவில் மகளிருக்கென பிரத்யேக பிங்க் ஆட்டோ அறிமுகம் செய்வதில் தமிழக அரசு பெருமை கொள்கிறது.